அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா, சீரான மின்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின் இருமுனை மீது செயல்படும் திருப்பு விசை. அதாவது மின் இருமுனை நம்ம இங்கே வச்சுருக்கோம். எதில் வச்சுருக்கோம் அப்படின்னா, சீரான மின்புலம் எங்கே பாயுதோ அந்த அட்மாஸ்பியரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மின் இருமுனையை வைக்கிறோம். மின் இருமுனை அப்படிங்கிறது -Q +Q சம் டிஸ்டன்ஸ், அதாவது குறிப்பிட்ட தொலைவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதோட சரௌண்டிங் பாருங்கள், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஏரோ மார்க் போட்டிருக்க பாருங்கள், இது எல்லாமே மின்புலம். இதை தான் இந்த கொஷினில் பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதன் மீது திருப்பு விசை ஒன்று செயல்படுது. அந்த திருப்பு விசையோட எக்ஸ்பிரஷன் என்ன வரும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ படத்துக்கு போயிடலாம். படத்தை பாருங்கள். நம்ம அச்சுக்கோடு, நடுவரைக்கோடு இதெல்லாம் என்ன கான்செப்ட் பார்த்தோமோ அதே தான் படத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது, பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏ பாயிண்ட்டுக்கும் பி பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2a அப்படிங்கிற டிஸ்டன்ஸ். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஏவிலேருந்து பிக்கு இடையில் நமக்கு ஓ அப்படிங்கிற நடுப்புள்ளி இருக்குது. சரிங்களா? அந்த ஓவிலேருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவும் ஓவிலேருந்து ஏ வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவும் ஸ்மால் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதே தான் நம்ம அச்சுக்கோட்லேயும் பார்த்தோம், நடுவரை கோட்லேயும் பார்த்தோம். அதே தான் இங்கேயும் பார்க்குறோம். அப்போது ஏவுக்கும் பிக்கும் உள்ள நடுப்புள்ளி எது அப்படின்னா ஓ. இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏ. இப்போது இதை நம்ம பர்டிகுலர் ஆங்கிளில் வச்சுருக்கோம். அப்போ அந்த ஆங்கிள் என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா தீட்டான்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஏ பாயிண்டில் -Q மின்னூட்டமும் பியில் +Q மின்னூட்டமும் நம்ம வைக்கிறோம். இப்போ இதில் சீரான மின்புலம் போயிட்டுருக்கு. அந்த மின்புலத்தை தான் நம்ம இ வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போது நல்லா கவனிங்க. இந்த பக்கம் பாருங்கள், ஒரு ஏரோ மார்க் போட்டு QE வெக்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாருங்கள் QE வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு டைரெக்ஷனும் பாருங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனாக இருக்குது. இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனாக இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 தான் கிடைக்கும். அப்போது இது ரெண்டையும் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு மொத்த விசை வேணும் அப்படின்னா, இப்போ QE வெக்டார் அப்படிங்கிறது ஒரு விசை, Q -QE வெக்டார் அப்படிங்கிறது ஒரு விசை. இந்த ரெண்டு விசையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். அப்போ QE -QE இது ரெண்டு என்ன ஆகிடும் அப்படின்னா 0 ஆகிடும். இப்போ இங்கே செயல்படக்கூடிய விசை பார்த்திங்க அப்படின்னா 0. அப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா திருப்பு விசை. அப்போ இங்கே ஏன் திருப்பு விசை இருக்குது அப்படின்னா, ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனாக இருந்தாலும் வேறு புள்ளியில் செயல்படுது. பாருங்கள், இந்த +QE எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பிங்கிற பாயிண்டில் செயல்படுது. இது ஏங்கிற பாயிண்டில் செயல்படுது. ரெண்டும் ஒரே இடத்துல இருந்தால் F=0. இங்கே திருப்பு விசை இருக்காது. இப்போது ஏ பாயிண்ட் ஒரு இடத்துலையும் பி பாயிண்ட் ஒரு இடத்துலையும் இருக்கிறதுனால இங்கே திருப்பு விசை செயல்படுது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த திருப்பு விசையை தான் கண்டுபிடிக்க போகிறோம். திருப்பு விசையை எந்த சிம்பிளில் நாம் நோட் பண்ணுவோம் அப்படின்னா டவ் அப்படிங்கிற சிம்பிளில் நோட் பண்ணுவோம். அப்போது இந்த டவ் பார்த்திங்க அப்படின்னா டவ் வெக்டார், இந்த சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணோம். LHSல இருக்குது பாருங்கள், இது டவ் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓவிலேருந்து ஏ வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இங்கே போட்டிருக்கோம். அப்போது OA வெக்டார் கிராஸ் -QE வெக்டார். பாருங்கள், ஓவிலேருந்து ஏ வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், ஓவிலேருந்து ஏ வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், இதில் ஏற்படக்கூடிய விசை என்ன விசை? -QE வெக்டார். அதே போல் ஓவிலேருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், ஓவிலேருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், இதில் ஏற்படக்கூடிய விசை, இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு OA வெக்டார் கிராஸ் -QE வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் கிராஸ் QE வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். பாருங்கள், கிராஸ் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது வெக்டரில்.
இதில் கிராஸ் ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி சைன் தீட்டான்னு கிடைக்கும். டாட் ப்ராடக்ட்னு இருந்துச்சுன்னா மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி காஸ் தீட்டான்னு சொல்லி போடும். இங்கே ஏ இருக்கிற இடத்துல ஓஏ இருக்குது, பி இருக்கிற இடத்துல கியூஇ இருக்குது. சரிங்களா, அதை அப்படியே அப்ளை பண்ணுறோம். எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது அப்படின்னா டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓஏவுக்கு ஒரு மாடுலஸ் போடணும், அப்போ மாடுலஸ் ஓஏ வெக்டார். அடுத்தது மைனஸ் கியூஇக்கு மாடுலஸ் போடுறோம், இப்போ மைனஸ் இல்லை மைனஸ் போட்டுக்கலாம். மாடுலஸ்குள்ளே ஒரு மைனஸ் வரணும், மைனஸ் வரும்போது மாடுலஸ் கியூஇ சைன் தீட்டான்னு கிடைக்கும். அடுத்து ப்ளஸ் ஓபிக்கு ஒரு மாடுலஸ் போடணும், கியூஇக்கு ஒரு மாடுலஸ் போடணும், மாடுலஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கணும் சைன் தீட்டா இருக்கணும். ஏன் சைன் தீட்டா போடுறோம் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட். அப்போது ரெண்டும் எப்படி இருக்குது பாருங்கள், ஓஇ மாடுலஸ் ஓஏ கியூஇ சைன் தீட்டா, மாடுலஸ் ஓபி மாடுலஸ் கியூஇ சைன் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓஏவாக இருக்கட்டும் ஓபியாக இருக்கட்டும், இது ரெண்டோட வேல்யூ பாருங்கள் டயக்ராமில் தெளிவாக தெரியும். டயக்ராமில் பாருங்கள், ஓவிலேருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், ஓவிலேருந்து ஏ வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், என்ன வரும் ஸ்மால் ஏ. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஓஏக்கு பதிலாக ஏ போட்டுக்கலாம், ஓபிக்கு பதிலாகவும் ஏ போட்டுக்கலாம். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஓஏக்கு பதிலாக ஒரு ஸ்மால் ஏ, ஓபிக்கு பதிலாக ஒரு ஸ்மால் ஏ போட்டிருக்காங்க. இப்போது மாடுலஸ் மைனஸ் இங்கே போட்டிருந்தோம் இல்லையா, மைனஸ் மாடுலஸ்குள்ளே இருந்தாலும் அது நமக்கு மாடுலஸ் எடுக்கும்போது பாசிட்டிவ் வேல்யூ மாறிடும். அப்போது ஏ கியூஇ சைன் தீட்டான்னு கிடைக்கும். அதே போல் அடுத்த டேர்மில் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ கியூஇ சைன் தீட்டான்னு தான் கிடைக்கும். இப்போ ரெண்டு டேர்மே பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது, இதுவும் சேம் டேர்ம் இதுவும் சேம் டேர்ம். அப்போது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன கிடைக்கும் 2x. அப்போது ஒரு 2 மட்டும்தான் சேர்ந்து வரும். அப்போ 2a QE sin தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். நமக்கு தெரியும் 2AQ. இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா P போட்டுக்கலாம். அப்போது PE sin தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். tau is equal to PE sin தீட்டான்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போது PE sin தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம், P கிராஸ் ஈன்னு எழுதலாம். எப்படி எழுதலாம், சைன் தீட்டா வந்தால் கிராஸ் போடணும், காஸ் தீட்டா வந்தால் டாட் போடணும். இந்த சைன் தீட்டா வந்திருக்கு, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா P வெக்டார் கிராஸ் இ வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். அப்போது டவ் இஸ் ஈக்குவல் டு P சைன் தீட்டானாலும் சரி, டவ் இஸ் ஈக்குவல் டு P கிராஸ் ஈனாலும் சரி, ரெண்டுமே சரியான ஆன்சர் தான். இதில் ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும் இருக்குது. அது என்ன கண்டிஷன் அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு வந்து பெரும மதிப்பு மேக்ஸிமம் வேல்யூ வந்து கிடைக்கும். அது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா பாருங்கள், இங்கே தீட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆங்கிள் பாருங்கள் இங்கே எப்படி இருக்குது, கிராஸாக இருக்குது. இது இப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்கே பியும் இங்கே ஏவும் இருந்துச்சு அப்படின்னா இங்கே எவ்வளோ டிகிரி கிரியேட் ஆகும், 90 டிகிரி கிரியேட் ஆகும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்து இந்த டவ்வோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மேக்ஸிமம் பெரும மதிப்பாக இருக்கும். இதை எப்படி டெரிவேஷன் படி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா பாருங்கள், தீட்டாவோட மதிப்பு என்ன சொல்லியிருக்காங்க 90 டிகிரி, தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரி சொல்லியிருக்காங்க. அப்போ சைன் 90 என்ன வரும் அப்படின்னா 1. சைன் 90 1 வந்துச்சுன்னா டவ் இஸ் ஈக்குவல் டு பிஇ அப்படின்னு மட்டும் கிடைக்கும். இப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு போடும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். சரிங்களா, ஓகே. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.